திஸ் இஸ் ஆஃபியா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நானும் ஸ்பெஷலில் உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கும்போது எப்போவுமே ஹாப்பியாக இருப்பேன். நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே இந்த ஆஃபியோட ஸ்பெஷல் லவ் அண்ட் ஹாய். இந்த விலாக் பார்த்தீங்கன்னா என்னுடைய பர்த்டே விலாக் தான். ஆனால் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. பர்த்டே முடிஞ்சே கிட்டத்தட்ட இந்த மந்த்தே முடிய போகுது. ரொம்ப நாள் கழிச்சு தான் போடுற மாதிரி இருக்குது. லாஸ்ட் இயர் பர்த்டே வந்து செம்மையாக செலிப்ரேட் பண்ணாங்க ஒரு ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போயிட்டு. அதனால் இந்த இயரும் அதை கண்டிப்பாக பண்ணுவாங்கன்ட்டு நான் எதிர்பார்ப்பேன்னு நினச்சிட்டு ஹஸ்பண்ட் என்ன சொன்னார், என்னோட பர்த்டேக்கு பிஃபோர் டே தான் வந்து பல்லு எடுத்துகிட்டு வந்தேன். அதனால் லாஸ்ட் இயர்லாம் பண்ண மாதிரி பண்ண முடியாது. இப்போ தானே உனக்கு பல்லு எடுத்துருக்கோம். அப்படியே பண்ணாலும் எதுவும் சாப்பிட முடியாதுல்ல. ஸோ எதுவும் வேணாம், வீட்லேயே இருக்கலாம் அப்படின்ட்டாரு. தங்கச்சிங்களும் வந்து வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் ஈவினிங் கால் பண்ணிவிட்டு, அக்கா நாங்கள் வரலான்னு நினச்சோம், வந்தால் ஏதாவது சாப்பிட்லாம். முன்னாடி நாங்கள் கேக்லாம் சாப்பிட்றது எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, உனக்கு எதுவும் சாப்பிட முடியாதுல்ல, சரி இன்னொரு நாள் நாங்கள் வரோன்னு சொல்லிட்டாங்க. நானும் வீட்டில் 8 மணி வரைக்கும் இருந்தேன். சரி 8 மணி வரைக்கும் இருக்கனால யாரும் எதுவும் வரல, அதனால யாரும் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்ட் மட்டும் வெளியே போயிட்டு வரலான்னு வெளியே கூட்டிகிட்டு போனார். ஃபிஷ் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ஃபிஷ் வாங்குறதுல சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. அங்கே கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் ஏன் கோவப்பட்டேன்றதை நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். நாம் பாடும் பாட்டு தினம் கேட்கும் சிலைகளும் தலையாட்டுமல்லோ. ஹேப்பி பர்த்டே, ஹேப்பி பர்த்டே. நாம் பாடும் பாட்டு தினம் கேட்கும் சிலைகளும் தலையாட்டுமல்லோ. அழகான சின்ன தேவதை அவள் தானே எங்கள் புன்னகை. நாள்தோறும் இங்கு பண்டிகை, நம் வானில் வான வேடிக்கை. இதுபோல சொந்தம் தந்ததா இறைவா நன்றி சொல்கிறோம். உனக்கேதும் சோகம் தோன்றினால் இங்கே வா இன்பம் தருகிறோம். சரவடி போல் சேர்ந்து நாம் சிரிக்கலாம், அதிரடியாய் வாழ்ந்து நாம் காட்டலாம். கேட்கும் சிலைகளும் தலையாட்டுமல்லோ. சந்தோஷ சாரதினம் ஜன்ம தேடி வர செய்யும் சொந்தமல்லோ. நாம் பாடும் பாட்டை தினம் கேட்கும் சிலைகளும் தலையாட்டுமல்லோ. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் வீட்டு விட்டு வெளியே போகும்போதும் உள்ளே வந்து ஒரு ஒயிட் கலர் லைட்டு தான் போட்டு போயிருந்தோம். ஆனால் கதவை திறக்கும் போது உள்ளே வந்து ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. என்ன இப்படி வித்தியாசமாக இருக்கே அப்படின்ட்டு நான் என்ன நினச்சேன், ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருப்பாங்க போல், அவங்க தான் ஏதோ பண்ணியிருக்காங்க போல் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து பர்த்டேக்கு முடிச்சு நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் போயிட்டு வரும்போதும் வீட்டில் அதே மாதிரி தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த எனக்கு லவ் பேர்ட்ஸ் வந்து ஒரு கூண்டில் வச்சுட்டு போயிருந்தாங்க, வீட்டுக்குள்ளே வச்சுட்டு போயிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஏதோ இருக்கும்னு நினச்சிட்டு வந்து பார்த்தா கடைசியில் எனக்கு பெரிய ஷாக்கு. உள்ளே வந்ததுமே அடி பாவீங்களா, உங்களுக்கு இப்போ சாப்பாட்டுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஏன்னா நாங்களே லேட்டாக தான் வந்தோம், 9:30 10 o'clock தான் வந்தோம்னு நினைக்கிறேன். இப்போ சாப்பாடும் எதுவும் கிடையாது, நான் எதுவுமே செய்யவே இல்லை. வந்ததுமே நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க, ப்ளஸ் என்னை விட்டுட்டு நீங்கள் எல்லோரும் கேக் சாப்பிட போகிறீங்களா, இப்போ தான் உங்களை விட்டுட்டுலாம் எதுவும் சாப்பிட முடியாதெல்லாம் அப்படிலாம் சொன்னீங்களேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபஸ்ட்டு எடுத்தது நான் அந்த கேள்வி தான் கேட்டேன், உங்களுக்கு நான் சாப்பாடு என்ன கொடுக்க போகிறேன்னு தெரியலையே அப்படின்ட்டு. எல்லோரும் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா ஃபஸ்ட்டு கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்லாம் கட் பண்ணி முடிச்சுட்டு என் செல்லக்குட்டி வந்து அவன் கையாலேயே எழுதின ஒரு லெட்டர் வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் மாதிரி வந்து கொடுத்தான். அவன் கையாலனா அவன் எழுதலை, அவங்க அம்மா வந்து கை பிடிச்சி எழுதுனது. இந்த மாதிரி வந்து அவங்க வீட்டிலே இருக்கான். ஸோ எனக்கு வந்து ஹாப்பி பர்த்டே பெரியம்மா பயம் சொல்லிட்டு ஆரோன் இயற்கை, அவனோட பேர் வந்து ஆரோன் இயற்கை. அதனால வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஒரு பக்கம் அதான் சொல்லிட்டு இருந்தேன், தம்ப்நெயில் தான் வைக்க போகிறோம் பார்த்துட்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு. கேக்லாம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து ஃபுட்டு நம்மளுக்கு தேவை, ஏன்னா எல்லாருமே சாப்பிட்ணும் இல்லையா. ஸோ ஒரு மிட் நைட் பிரியாணி வந்து போய் வாங்கிட்டு வரதுக்கு ஆள் அனுப்பி விட்டாங்க. அவங்க தான் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் அந்த பிரியாணி தான் வந்து சாப்பிடலான்னு இருந்தோம். அது பிரியாணி வர வரைக்கும் கொஞ்சம் அரட்டை பண்ணிட்டு இருந்தோம். பத்தியா ஒரு பல்லு பிடுங்க எவ்வளோ ஆச்சு தெரியும்ல. பல நாள் கஷ்டப்படுறேன் நினைச்சீங்களா, கோச்சிங் இருக்காங்க பாசமா இருக்காரு நினைச்சீங்க, இவரு பிரச்சனைக்காரு எப்ப கோச்சு நிக்கிறீங்களா சரி அப்படியே தூங்கு பரப்பர வாடா சிரிச்சிட்டு இருக்கான்.
வாங்கடி வா விளையாடலாம் வா. அவ சும்மா பண்ணுங்க. காக்கா பரபர விளையாடலாம்டா. ஜூஸ் பரபர கொக்கு பரபர. என்ன பாத்துறாங்க? ஏய் கரடி வரண்டா. கரடி எப்படி பேசும்? கரடி மேக்கப் செட் இல்லங்க, சந்தனம் வச்சிருந்தாங்க பாக்ஸுக்குள்ள, அதையும் அருண் 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 ஊசி போடுவா இப்ப இங்க பார்க்கலாம் பாரு. இப்ப ஊசி போட்டு ஊசி போட மாட்டேன். அடுத்து விட்டு சுடுவா, ஒளிஞ்சிட்டு சுடுவா. மாமா இங்க பாருங்க படுத்துட்டே சுடுறானா. எதை சொல்றீங்க போ. கொஞ்சம் தள்ளி வச்சு சுடுங்க அப்பதான் போடுங்க. தள்ளி இப்ப சுடுங்க. இப்ப சுடுங்க. சுட்டுட்டே ஓடுவாங்க. என்னடா இவன் எங்கேயோ ஓடுறான், அப்படி சுட்டுக்கிட்டே ஓடுவான். அருண் சித்தப்பா ஷூட் பண்ணுமா, சித்தப்பா அடிச்சுட்டே இருக்காருமா, எம்பி வண்டி சித்தப்பா ஷூட் பண்ணு. ஷூட் பண்ணுமா, ஷூட் பண்ணுமா. ஐயோ சித்தப்பா விழுந்தாரு. 2623 சரி அம்மா, அம்மா சுடுமா, அம்மா சுடுமா. அருண் என்னதான் போடுவான் அவன் வரான் இவ்வளவு. சிவனே இந்த 10 நிமிஷம் சொல்லுங்க. அவனா தூக்கம் வீடியோ வாட்ஸ்அப் பண்ணிருக்காங்க. சித்தப்பா தான் ஊசி ஊசின்றீங்களா. என்னப்பா அதான் பாக்குறேன். துப்பாக்கி ஒரே இடத்துல இருக்கு, இவர் மட்டும் போயிட்டு வீடு வர மேலே. சைட்ல துப்பாக்கி வச்சுக்காதான். பாய் சொல்லுங்க, பாய். ஃபிஷ் வாங்குற இடத்துல எதுக்கு வந்து கோச்சிக்கிட்டு வந்துட்டேன்னா, இந்த சமைக்கிற மீன் கிடையாது, கொஞ்சம் ஃபிஷ் டேங்க் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருந்தார் போல். என் பர்த்டே கிஃப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு திடீர்னு வந்து இதை வாங்கி தரேன் அப்படின்னவோ எனக்கு கோவம் வந்துச்சு. வீட்டில் வந்தது எல்லாமே செத்து போச்சு, மறுபடியும் எனக்கு வேணாம், நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருந்தேன். அது என்னன்னு தெரியல, அன்றைக்கி எனக்கு அந்த ஃபிஷ் வாங்குற இன்ட்ரெஸ்ட்டு சுத்தமாக இல்லவே இல்லை. இருந்தாலும் ஹஸ்பண்ட் வந்து நான் உனக்கு 2 குட்டியாவது வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அட்லீஸ்ட் எனக்காகவாவது நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்காக வாங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு 2, 3 குட்டி வாங்கிட்டு வந்தார். அதுவே எனக்கு அந்த கோவம் வந்துச்சு. வாங்கினா அவர் பார்க்க மாட்டார், எப்படியும் வீட்டில் நம்ம தான் பார்க்க போகிறோம். அந்த கோவத்திலேயே தான் வந்து வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்தது இவ்வளோ பெரிய ஒரு சர்ப்ரைஸ். இதில் இன்னொரு என்னென்னா, நான் வந்து இவங்களாம் வந்திருக்காங்கன்னு கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு இவங்க வண்டி எல்லாமே பக்கத்து ஸ்ட்ரீட்டில் போயிட்டு பார்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அது வந்து லாஸ்ட்டு இவங்க கிளம்பும் போது யாரோட வண்டி, எல்லாரோட வண்டி பக்கத்து தெருவில் போய் எடுக்க போகிறாங்க. அப்போ தான் தெரிஞ்சுது. எங்கள் ஆரோனுக்கு நாங்கள் அந்த கையில் வச்சு பண்ணுறது அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. விக்கி சும்மா இல்லாமல் பாய் சொல்கிற டைமில் வந்து ஆரம்பித்து விட்டுட்டாரு. அவன் முடிக்கவே இல்லை. இப்படி போடு இப்படி போடுன்னு ஸ்டார்ட் பண்ணது தான். இப்படி போடு. நீ நைட்டு ஃபுல்லா போட்டு நேரு. நீ இது பாரு. அப்பா டேய் ஒரு வெளுத்து போடு ஒண்ணு ஒய்யால. என்ஜாய் அடைங்க போயிட்டு அதோட இந்த vlog வந்து மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு வந்து கண்டினியூ ஆகுது. மாட்டுப்பொங்கல் நைட்டு வந்து ஒரு இடம் வந்து தங்கச்சி கூட்டிகிட்டு போயிருந்தா. அது நிஜமாவே வந்து எங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு சர்ப்ரைஸ். நான் மட்டும் சர்ப்ரைஸ் ஆகலை, எல்லாருமே ஒரு மாதிரி ஆகிட்டோம். உள்ளே போகிற வரைக்குமே வந்து ஓகே இந்த மாதிரி பிளேஸா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பாரத மாதா சேவை இல்லம் சொல்லிட்டு நந்தியம்பாக்கம், மீஞ்சூருக்கு முன்னாடி இருக்கிற நந்தியம்பாக்கம்ல இருக்குது. உண்மையாகவே வந்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் நிறைய வந்து பார்த்துருக்கேன் யூடியூப்பில். பட் வந்து எதுக்குமே வந்து அவ்வளோவா வந்து அது என்ன சொல்லுவாங்க, அது அவ்வளோவா வந்து நான் அதை கவனிக்க மாட்டேன். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். பட் இப்போ வந்து இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி வீடியோஸ் யாராச்சும் போட்டாலுமே நான் நின்று பார்க்குறேன். நம்மலாம் சொல்லுவோம் இல்லையா, ஒரு இடம் போயிட்டு வரீங்க, சாப்பாடு கொடுக்குறீங்க, அது இது பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களோடயே வச்சுக்கோங்களேன், ஏன் வெளியெல்லாம் காட்டுறீங்க அப்படின்ட்டு. நானுமே வந்து அதெல்லாம் நினைப்பேன். ஆனால் இங்கே போயிட்டு வந்ததுக்கப்புறம் அதை வெளியே காட்டணும்னு தோணுது. அதாவது நாங்கள் இதெல்லாம் பண்ணோம் அதுக்காக தான் அப்படின்றது மாதிரிலாம் கிடையாது. அது என்னவோ அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் காட்டணும்னு தோணுது. இவங்களோட டீட்டெயில்
டீட்டெயில் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஏதாச்சும் மீஞ்சூர் நியர் மீஞ்சூர், அப்புறம் இந்த திருவொற்றியூர் இந்த பக்கமாக இருக்கிற சைடில் யாராச்சும் இருக்கீங்க அப்படின்னா, ஏதாவது செய்யணும்னு நினச்சா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் கொடுக்குறேன். நீங்கள் தாராளமாக செய்யலாம். சாப்பாடு மட்டும் இல்லை, ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறதா இருந்தால் கூட கொடுக்கலாம். ஆனால் நாங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா, குழந்தைங்களாம் 8 மணிக்கு சாப்பிடுவாங்க போல். பட் நாங்கள் வந்து 8:45க்கு போயிட்டோம். நாங்கள் போகும்போது வாழை இலை விரிச்சிட்டு சும்மா உட்காந்துட்டு இருந்தாங்க. அது ஒரு மாதிரி இருந்துச்சு. அது மைண்டெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பண்ணிடுச்சு. நார்மலாகவே அங்கே பார்க்கும்போதும் நல்லா இருந்திருக்கும். எப்படி இருந்திருக்கும்னு தெரியல. பட் அந்த இலையோட உட்காந்து அவங்கள பார்க்கும்போது, அச்சோ! நம்ம லேட்டா வந்துட்டோமே அப்படின்ற மாரி இருந்துச்சு. ஒரு 1/2 அன் ஹவர் இல்ல 1 ஹவருக்கு எல்லாரோட மைண்டு வேற மாரி இருந்துச்சு. எங்களோட மைண்டுன்னு இல்ல. இந்த மாரி நீங்க யார் போனாலுமே உங்க மைண்ட் அப்படிதான் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஆனா, எங்களுக்கு எப்படி ஒரு 1 ஹவர் மைண்ட் இருந்துச்சோ, அது அப்படியே தலைகீழே ஆயிடுச்சு. நாங்க அங்கேருந்து ரொம்ப லேட் நைட்ல தான் கெளம்புனோம். ஒரு 11:00 இருக்கும். அந்த டைம் தான் நாங்க கெளம்புனோம். ரொம்ப ஹாப்பி ஆயிட்டோம், ஜாலி ஆயிட்டோம். நெறைய வந்து கொஞ்சம் வயசு பொண்ணுங்கலாம் இருந்தாங்களா, நாங்கலாம் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆன மாரி ஜாலி ஆயிட்டோம். இந்த ஐடி வந்து உங்களுக்கு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். இவங்க வந்து அங்க இருக்கிற ஒரு ஸ்டூடண்ட் தான். இவங்க வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டு. ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாங்க. என் தங்கச்சிலாம் வந்து ப்ரீ புக்கிங் பண்ணிட்டா. நானும் பண்ண மாட்டேன் மேக்கப் எல்லாமே. ஒருவேளை எனக்கு ஃப்யூச்சர்ல தேவைப்பட்டதுன்னா, நான் கண்டிப்பா வந்து நாண்டிய தான் வந்து கான்டாக்ட் பண்ணுவேன். வேற யாரையுமே கான்டாக்ட் பண்ண மாட்டேன். ஒருவேளை எனக்கு நல்லாவே அவ பண்ணலனாலும், நான் அவள தான் வந்து கான்டாக்ட் பண்ணுவேன். ஏன்னா, அவளோட பேஜ்ல எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ, நீங்க நந்தியம்பாக்கம் நியர் யாராவது இருக்கீங்க அப்படின்னா, இவங்கள தாராளமா மேக்கப்புக்கு கூட நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். நாங்க போன அன்னைக்கு வந்து மாட்டுப் பொங்கல் அன்னைக்கா, எல்லாரும் கரும்பு சாப்பிட்டீங்களான்னு கேட்டா, யாரும் சாப்பிடலன்னு சொல்லிட்டாங்க. ஸோ, எனக்கு பர்சனலா அடுத்த நாள் கரும்பு வாங்கி குடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதனால வந்து அதே மாரி கரும்பு வாங்கி குடுத்தேன். அது ரீச் ஆனதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் அனுப்பியிருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. உங்களுக்கு ஏதாவது பர்த்டே, ஆனிவர்சரி ரொம்ப ஸ்பெஷல் டேக்கு தான் நம்ம அங்க போவோம். ஸோ, அங்க போறப்போ ரொம்ப சிம்பிளா போங்க. அதே மாரி அங்க போய்லாம் கேக்லாம் கட் பண்ணாம, இன்னாருக்கு தான் இந்த ஸ்பெஷல் அப்படிலாம் எதுவும் சொல்லாம, கேஷுவலா சாப்பாடு சாப்பிட்டுட்டு, ஜாலியா இருந்துட்டு, அவங்க கூட ஹாப்பியா இருந்துட்டு வாங்க. ப்ரேயர் பண்ணுவாங்க. அந்த ப்ரேயர ஏத்துக்கிட்டு, நல்லா ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இத பத்தி நெறைய சொல்லணும்னு ஆசைப்படுறேன். பட் இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ இதோட முடியுது. பாய்.